குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. இந்த இயரில் இதுதான் லாஸ்ட் குட் மார்னிங். அதுக்கப்புறமா அடுத்த இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு டிசம்பர் 31ன்றதுனால இதுதான் லாஸ்ட் குட் மார்னிங். என்ன சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் மம்மி செம்ம பிஸி. அத்தை வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாரும் குஷியாக இருக்காங்க. டிசம்பர் 31 வந்தாவே அந்த நைட்டு எங்கள் அத்தை வீட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்களாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம். லாஸ்ட் இயர் நான் குட்டி பேபியாக இருந்ததுனால என் அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலையாம். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் எங்கள் அத்தை வீட்டில் நடக்க போகுது. டேடிக்கு கொஞ்சம் வேலை இருக்கான். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் அத்தை வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணாவும் இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. இவங்க பண்ணுற லேட்டுக்கு ஏன் மேலே போட்டுடுவாங்க. எங்கள் அக்காவை பாருங்கள், கிறிஸ்மஸ் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது. இப்போ தான் அந்த கேப்பை போட்டுட்டு ஆடிட்டுருக்காங்க. ஏதோ டான்ஸ் ஆட போகிறாங்களாம், அதுக்காக கார்லேயே ஆடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைலாம் எங்கள் மம்மி எப்படி தான் வீட்டு எடுக்கிறாங்கன்னே தெரியல. கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் சைலண்ட்டாக படுத்துட்டேன். நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்துடலான்ட்டு நான் சைலண்ட்டாக ஆகிட்டேன். அப்புறமேட்டுக்கா எங்கள் அண்ணன் மடி மேலே நான் நல்லா தூங்கிட்டேன். டெய்லி எப்போவுமே நம்ம நல்லா தான் தூங்குவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு படி ஜாஸ்தியாக ரொம்ப நல்லா தூங்கி எழுந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு தெரியுமா? எங்கள் அத்தை வீட்டில் கேக் கட் பண்ணுவாங்களாம் நைட்டு 12 o'clock. அப்போ எனக்கும் கேக் வேணும்ல, அதனால இப்போ நல்லா தூங்கிட்டு நைட் ஃபுல்லாக முழிச்சிட்ருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நானும் எங்கள் மம்மியும் கொஞ்ச நேரம் எங்களுடைய லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஐயோ, எங்கள் அக்கா குஷி தாங்க முடியல. நானும் பார்க்க தானே போகிறேன், எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. எங்கள் அக்கா ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க, என்னன்ட்டு தான் புரியல. கடவுளே, இந்த இயர்லேயே எங்கள் அக்காவை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் அதிகமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க. பாருங்கள் எங்கள் அக்கா இப்போ எப்படி ஓடி ஓடி ஆடுவாங்கன்னு. ஐயோ, உள்ளே இருக்க எங்கள் சின்ன மோக்ஷக்கா எப்படி தான் பயப்பட போகிறாங்கன்னே தெரியல. அதனால இந்த இயரோட லாஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் டேலேருந்து எங்கள் அக்காவை கொஞ்சம் சரிப்படுத்துருங்க. எனக்கு அதுவே போதும். இப்போ பாருங்கள், எங்கள் சின்ன மோக்ஷக்கா கூட பயத்தில் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. யாருடாப்பா சாமின்னு பயந்துட்டாங்க போங்க. எங்கள் அத்தைக்கு என்ன பார்த்ததுமே என்ன போலவே சின்ன குழந்தை ஆயிடணும்ட்டு ரொம்ப ஆசை போல. பாருங்க எப்படி வராங்கன்னு. எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்புற பிஸியில் எனக்கு குளிக்க வைக்கவே மறந்துட்டாங்களாம். அதுக்கு இங்கே வந்ததுமே எனக்கு குளிக்க வச்சுட்டு எங்கள் மம்மி வழக்கம் போல் ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. டைம் பார்த்தா சாயங்காலம் 6:30 மணி ஆயிடுச்சு. இவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியல. என் முன்னாடி ஆட்ட சாமான் எல்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் எங்க அக்காக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. எங்க 2 பேரு கூடயும் எங்க பெரிய அக்காவுக்கு சின்ன குழந்தை நினைப்பு. எங்க கூட ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டைம் இப்போ 7 மணி ஆகுது. இன்னும் எங்கள் மாமா வரவே இல்லை. இவங்க என்னதான் பார்ட்டி பண்ண போகிறாங்கன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. கேக் கட் பண்ணுறேன்னாங்க, இன்னும் கேக்கும் வீட்டுக்கு வரல. எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் நல்லா தூங்க போகிறேன்னு மட்டும் புரியுது. ஓ, இதுதான் எங்கள் ஊரில் பார்ட்டியா? ஓகே ஓகே, இதுதான் எங்கள் நியூ இயருக்கு என்ஜாய் பண்ணுவாங்களாம். பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. எங்கள் அக்கா டிவியை பார்க்குறாங்க, நான் தான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். இதை விட ஒரு என்ஜாயான பாட்டு என்ன இருக்கு? வயிறு நிறைய சாப்பிட்டோமா, நல்லா தூங்கணுமா, 12 மணிக்கு எழுந்து கேக்கு கட் பண்ணமான்னு இருக்கணும். அதுதான் என்ஜாய்மெண்ட். இவங்க ஆடுற கேமுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. எங்கள் அக்கா டிவி பார்க்குறாங்க, பட் நான் தூங்குறேன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. எல்லாரும் கத்திட்டே இருந்தாங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. என்னை பெத்த தாய் தான் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் எங்கள் டேடி எங்கள் அத்தையும் சின்ன குழந்தை மாதிரி ஜூஸ் வச்சுட்டு
யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்கன்ற கேம் பாருங்க. கேமில் தோத்தவங்களுக்கு பச்சை மிளகா, அதில் எங்கள் அண்ணா மாட்டிக்கிட்டான். 12 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கும்போது நான் எழுந்துட்டேன். கேக் முக்கியம்ல, அதனால தான். ஆனால் செம்ம தூக்கமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எழுந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன். நானும் நல்லா தூங்கி எழுந்து வந்து இந்த 5 நிமிஷமே என்னால் வெயிட் பண்ண முடியல கேக்காக. பாவம் எங்கள் அக்கா தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்க கேக் கட் பண்ணி கொடுக்கவே இல்லை. கேக்கே கொடுக்கலன்ட்டு நான் அழுதுட்டேன். இன்னும் 20 செகண்ட் இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் வெயிட் பண்ணுறேன். எங்க அத்தை வீட்டில் எல்லாரும் என்ஜாய் பண்ணதை விட நான் தான் எங்க அத்தை வீட்டில் என்ஜாய் பண்ணேன். எப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல ஒரு குளியல், வயிறு நிறைய சாப்பாடு, ஆனந்தமாக நல்ல ஒரு தூக்கம், கரெக்டான டைம்ல இருந்து கேக்கு. அப்படின்னா நான் தானே நல்லா என்ஜாய் பண்ணேன். எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? டைம் இப்போ 1 o'clock. எங்கள் மம்மி தூங்க சொன்னாங்க. அது எப்படி தூக்கம் வரும்? நம்ம தான் நல்லா தூங்கி எழுந்துட்டோமே, இப்போ எப்படி தூங்கலாமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்கள் மம்மிக்கு எனக்கு சண்டை நடக்க போகுது. எங்கள் மம்மி டைம் காமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் எங்கள் மம்மிக்கு கஷ்டம் கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.